ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்க் WWE வருவாரா வரமாட்டாரா, சிஎம் பங்கை சண்டைக்கு இழுத்த ஷெய்ன் மிக்மேன், ஸோ அதுக்கு சிஎம் பங்க் ஷெய்ன் மிக்மேனுக்கு என்ன பதிலடி கொடுத்தாரு. சமீபத்தில் சிஎம் பங்க் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் கோஃபி கிங்ஸ்டன், ஷெய்ன் மிக்மேன், ஸோ இவங்களெல்லாம் பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு சிஎம் பங்க் என்ன பதில் சொன்னாரு, ஸோ சிஎம் பங்க் WWE வரவாரா வரமாட்டாரா அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா, அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அப்படின்னு சொன்னாலே ஸோ WWE நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தாலும் அவர் WWE விட்டு ஸோ இன்ன வரைக்குமே சிஎம் பங்குக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெஸ்ட் இன் த வேர்ல்ட், ஸோ நிறைய ரெக்கார்ட்ஸ் WWE பண்ணியிருக்காரு. இப்போ சிஎம் பங்க் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாச்சாங்க. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவல்ல பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் வச்சாங்க. அதில் ஷெய்ன் மிக்மேன் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு வின் பண்ணி ஸோ அவருக்கு பின்னாடி பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்ற அந்த வேர்டிங் வந்து பாத்தீங்கன்னா போட்டாரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ போன வாரம் ஸ்மாக் டவுன் லைவ்ல கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படினு சொல்லிட்டு என்ன கரெக்ட்டா சொல்ல, என்ன வந்து ரொம்ப கௌரவப்படுத்துற மாதிரி சோ என்ன நல்லா கரெக்ட் கட் அண்ட் ரைட்டா சோ பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் ஷெய்ன் மிக்மேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டேட்டர் பண்றவங்கலாம் புடிச்சு சும்மா கலாய்ச்சாரு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ எல்லா ஃபேன்ஸும் பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொன்ன உடனே சிஎம் பங்க்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சிஎம் பங்க் தான் பெஸ்ட் இன் தி வேர்ல்ட், சோ ஷெய்ன் மிக்மேன் பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் இல்ல அப்படின்ற அளவுக்கு சோ WWE ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சோ பெஸ்ட் இன் தி வேர்ல்ட்னா அது சிஎம் பங்க் தான். சோ அதை தவிர்த்து வேற யாரும் கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும். சோ இத பத்தி WWE ல சோ நடந்த இந்த விஷயத்தை பத்தி சிஎம் பங்க் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. சோ சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் ஷெய்ன் மிக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு இது பண்றாங்களே, சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பங்க் கிட்ட கேட்டதுக்கு சிஎம் பங்க் இத பத்தி எதுவுமே சொல்லல. சின்னதா ஒரு விஷயம் சொன்னாரு. சோ அவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஷோல அவர் வந்து பாத்தீங்கன்னா காமெடியா ஒரு ஃபன்னியா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்படிதான் நான் இதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் ரொம்பவே சிம்பிளா அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. சோ பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னா சிஎம் பங்க் தான். சோ பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்ற ஒரு வேர்டிங்க அவங்க ஷோல யூஸ் பண்ணாலே சோ சிஎம் பங்கோட பேரை தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க. சோ இவங்க பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே காமெடி அவரே ஃபன்னி பண்ணிக்கிறாரு சோ அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா கோஃபி கிங்ஸ்டன் சோ 10 வருஷத்துக்கு மேல WWE இருக்காரு. ஃபைனலி அவர் WWE சாம்பியன் வின் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கோஃபி கிங்ஸ்டன் உண்மையிலே நல்ல ரெஸ்லர். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சோ WWE சாம்பியன்லாம் வின் பண்ணனும் நான் முன்னாடியே நினைச்சிருக்கேன். சோ அவர் வின் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். சோ கோஃபி கிங்ஸ்டன் நல்ல ஒரு ரெஸ்லர் தான். அவர் வின் பண்ணதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் கோஃபி கிங்ஸ்டனுக்கு சோ வாழ்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபைனலி சிஎம் பங்க் WWE வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சோ சிஎம் பங்க் அப்படின்னு எடுத்துட்டாலே ப்ரோ ரெஸ்லிங் தான். அதை தவிர்த்து சிஎம் பங்க் எங்க போனாலும் அவரால் சாதிக்க முடியல அப்படின்றது கண்டிப்பா உண்மை. சிஎம் பங்க் WWE விட்டு வெளியில போனதோட நல்ல நல்ல ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிருக்கலாம். சோ அதெல்லாம் விட்டுட்டு டைரக்டா யூஎஃப்சிக்கு போனாரு. யூஎஃப்சில 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டாரு. சோ அதனால யூஎஃப்சில அவருக்கு மேட்ச் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் சிஎம் பங்க் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ MMA ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்டேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ எப்படி WWE ல சோ கமெண்டேட்டர்லாம் இருக்காங்களோ சோ அந்த மாதிரி கமெண்டேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் அவர் வந்து பாத்தீங்கன்னா சோ மூவிஸ்ல எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. சோ ரொம்ப சொல்ற அளவுக்கு பெரிய மூவிஸ் அப்படின்லாம் கிடையாது. சோ ஒரு சின்ன சின்ன மூவிஸ்ல எல்லாம் சிஎம் பங்க் நடிச்சிட்டு இருக்காரு. சோ அவர் ப்ரோ ரெஸ்லிங்க்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த நேரத்துல. சோ AEW அவர் வராருன்னா நாங்க ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி AEW சொல்லியிருக்காங்க. சோ சிஎம் பங்குக்கும் WWE என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். சிஎம் பங்குக்கு சரியான சம்பளம் தரல, சரியான ஸ்டோரி லைன்ஸ் தரல, அவருக்கு சரியான புஷ் தரல. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா சோ அவரை மதிக்கவே இல்ல அப்படின்ற ஒரே காரணத்தால அவர் WWE விட்டு வெளில போனாரு. சோ அவரும் வெளில போல. சோ அவருக்கு மேரேஜ் ஆன அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா WWE கான்ட்ராக்ட டெர்மினேட் பண்ணி சோ அவருக்கு கல்யாண பரிசா WWE கொடுத்தாங்க. சோ இதெல்லாம் சிஎம் பங்க் மனசுல இருக்கு. ஆனா சிஎம் பங்குக்கு தெரியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ரெஸ்லிங்க்கு போனா நம்ம தான் கிங் அப்படின்றது சிஎம் பங்குக்கு தெரியும். ஆனா சிஎம் பங்கா டைரக்டா போயிட்டு எந்த ஒரு கம்பெனிலயும் போக மாட்டாரு. சோ ஒருவேளை ஏதாவது ஒரு ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனி AEW இல்ல WWE அவங்க கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும். சோ
உட்காந்து ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி ஸோ ஃபைனலி உங்களுக்கு இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னால் வேணால் சிஎம் பங்க் வரலாம். ஸோ இப்போதைக்கு சிஎம் பங்க் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸோ யூஎஃப்சியில் இன்னொரு ஃபைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு ஃபைட் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து யூஎஃப்சி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போதைக்கு முழுக்க முழுக்க இன்னொரு ஃபைட் நான் பண்ணணும், யூஎஃப்சியில் நான் இன்னொரு ஃபைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பயங்கரமா ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சிஎம் பங்குக்கு இன்னொரு மேட்ச் யூஎஃப்சியில் தருவாங்களா, அப்படி அந்த மேட்சை தந்து ஸோ அந்த மேட்ச்ல சிஎம் பங்க் வின் பண்ணாரு அப்படின்னா சிஎம் பங்கோட லெவல் வேற லெவல்ல போயிடும். ஒருவேளை சிஎம் பங்க் யூஎஃப்சிலையும் தோத்துட்டாருன்னா ஸோ வேற வழியே கிடையாது, சிஎம் பங்க் ஏதாவது ஒரு ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனிக்கு வந்து தான் ஆகணும். சிஎம் பங்குக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ பத்தி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் இப்ப பேசுறாரு. ஸோ இதை அவங்க தப்பா பண்றாங்க, இதை வந்து இது இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூடபிள்யூ பத்தி ஸோ கருத்து வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் சொல்றாரு. அதே சமயம் ஸோ டபிள்யூடபிள்யூ ரிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ சிஎம் பங்க் பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தாலே ஸோ அவங்க ஸ்டேடியமே வந்து அதிர்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு சிஎம் பங்குக்கு. ஸோ சிஎம் பங்க் டபிள்யூடபிள்யூக்கு வந்தா டபிள்யூடபிள்யூக்கு தான் பெனிஃபிட் அப்படின்றது ஷெய்ன் மிக்மேனுக்கு தெரியும், வின்ஸ் மிக்மேனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பிரஸ்டேஜ் பாக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏஇடபிள்யூ ஸோ அக்டோபர் மாசத்துல இருந்து எப்பவும் போல வீக்லி ஷோ நடக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனா ஸோ ஃபேன்ஸுங்க எப்படி பிரிவாங்க, ஸோ ஃபேன்ஸுங்க வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு குறைவாங்களா அப்படின்றத பார்த்துட்டு தான் டபிள்யூடபிள்யூ ஸோ அடுத்த கட்டத்தை நம்மளுடைய ஷோவை இன்னும் பெருசாகிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ ஒருவேளை ஏஇடபிள்யூ டபிள்யூடபிள்யூ ஈக்குவலா போச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்றதுக்காக டபிள்யூடபிள்யூ காத்துட்டு இருப்பாங்க. ஸோ சிஎம் பங்க் வந்தா எல்லாமே நடக்கும் அப்படின்னா சிஎம் பங்க் கூட டபிள்யூடபிள்யூ கூப்பிடுவாங்க. ஸோ எப்படியாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா டபிள்யூடபிள்யூல ஒரு ஆள் ரிட்டர்ன் ஆகி ஸோ ஸ்டேடியத்தில் இருக்க எல்லாரும் எழுச்சி நிக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது சிஎம் பங்கோட ரிட்டர்னா தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் டபிள்யூடபிள்யூல எந்த ஒரு ரிட்டர்னுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஎம் பங்க் அந்த ரிட்டர்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். என்னைக்கு இருந்தாலும் சிஎம் பங்க் டபிள்யூடபிள்யூக்கு வருவாரு அப்படின்றத வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை சிஎம் பங்க் டபிள்யூடபிள்யூக்கு வந்துட்டாரு அப்படின்னா அந்த ரிட்டர்ன் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இது வரைக்கும் டபிள்யூடபிள்யூல யாரோட ரிட்டர்னும் இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல கிரியேட் பண்ணும். ஸோ அந்த நாள் கூடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஷெய்ன் மிக்மேனை பத்தி சிஎம் பங்க் சொன்னது, கோஃபி கிங்ஸ்டனை பத்தி சிஎம் பங்க் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.